கணம் கோட்டார் அவர்களே, நான் 2 முக்கியமான அம்சங்களைத்தான் மிகவும் வலியுறுத்த விரும்புகிறேன். கொலை செய்யப்பட்ட மோகனாவின் அறையிலிருந்து சி என்ற எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு சிகரெட் கேஸும் இடதுகையால் எழுதப்பட்ட ஒரு அனாமதேய கடிதமும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் ரெக்கார்டில் இருக்கிறது. ஆனால் அவை 2ம் வழக்கு மன்றத்தில் பிரயோகிக்கப்படவே இல்லை. யுவரான, அந்த 2 பொருள்களின் உதவி இல்லாமலேயே எங்களால் குற்றத்தை நிரூபிக்க முடிந்தது என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அபார திறமைக்கு எனது மனமுவந்த பாராட்டு. யுவரானர், மோகனா 4 மாத கர்ப்பவதி என்றும் அதற்கு காரணம் இந்த குற்றவாளிதான் என்றும் சர்க்கார் தரப்பில் விவாதித்திருக்கின்றனர். ஏசி யுவரானர், மோகனா 4 மாத கர்ப்பவதி தான். நம் இளம் நண்பர் இதில் ஏதோ புதிதாக கண்டுபிடித்து விட்டது போல் பேசுகிறாரே. எக்ஸ்கியூஸ் மீ சார், சர்க்கார் தரப்பில் இவ்வளவு தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் வாதம் செய்ததற்கு எனது ஆழ்ந்த நன்றி. கணம் கோட்டார் அவர்களே, எனது முதல் சாட்சி அரசாங்க மருத்துவ நிபுணரான டாக்டர் ராகவன். டாக்டர் ராகவன், மோகனாவின் பரிசீலனை செய்தீர்களே, அது சம்பந்தமான தகவல்கள் இன்னும் நன்றாக ஞாபகத்தில் இருக்கின்றனவா? ஓஎஸ், என்றைக்கு இருந்தாலும் இதை போல சாட்சியம் கூற வேண்டும் என்று ஒவ்வொரு பாயிண்டையும் குறித்து வைத்திருக்கிறேன். ஆல் ரைட். பிரேத விசாரணையின் போது நீங்கள் என்ன முடிவுக்கு வந்தீர்கள் என்று கணம் கோட்டார் அவர்களுக்கு தெரிவிக்க முடியுமா? ஓ, அந்த பெண்ணை கொலை செய்தவன் இடதுகையை உபயோகித்து சவரக்கத்தியால் அவள் கழுத்தை அறுத்திருக்கிறான். இடதுகையைத்தான் அவன் உபயோகித்திருக்கிறான் என்று உறுதியாக கூறுகிறீர்களே, அது எப்படி? ஒருவன் இடதுகையால் செய்யும் வேலைக்கும் வலதுகையால் செய்யும் வேலைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. இடதுகையை உபயோகிக்கும் எத்தனையோ டாக்டர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆபரேஷன் பாணியே அனாதையாக இருக்கும். அதனால் தான் திட்டமாக சொல்கிறேன், மோகனாவை கொன்றவன் இடதுகையை உபயோகிக்கிறவன் தான். வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். வெல் டாக்டர், அந்த ஆசாமி இடதுகையால் கழுத்தை அறுத்தது போல எல்லா காரியங்களையும், அதாவது எழுதுவதை கூட இடதுகையால் தான் செய்ய வேண்டும், இல்லையா? ஆமா, 100க்கு 90 அப்படித்தான் அமைவது வழக்கம். சர்க்கார் தரப்பில் முன்பு உங்கள் சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இல்லை. யுவர் ஆனர், ஐ ஹேவ் finished with this witness. மிஸ்டர் சந்திரசேகர், நீங்கள் ஏதாவது குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறீரா? நோ மிலார்ட், எனக்கு தேவையில்லை. கால் த நெக்ஸ்ட் விட்னஸ். எனது அடுத்த சாட்சியம் மிஸ்டர் சொக்கப்பா. மிஸ்டர் சொக்கப்பா, உமது தூரபந்து மோகனாவின் பேரில் நீர் 50,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று எடுத்து வைத்திருந்தீர், இல்லையா? ஆமா. அது சம்பந்தமாகத்தான் நீர் மோகனாவை குற்றவாளிக்கு அறிமுகப்படுத்தி வைத்தீர், இல்லையா? ஆமா. எந்த வருடம், எந்த மாதம், எந்த தேதி அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக் கொள்ளப்பட்டது நினைவில் இருக்கிறதா உமக்கு? அது நடந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ஏதோ ஒரு தீபாவளி அன்னைக்குங்கிறது மட்டும் ஞாபகம் இருக்கு. உமது யூகம் சரிதான். நான் சொல்கிறேன், 1942 வருடம் தீபாவளி என்றுதான். அன்றுதான் நீர் குற்றவாளியை முதலாக சந்தித்தீர். அன்றுதான் நீர் மோகனாவை குற்றவாளிக்கு அறிமுகப்படுத்தினீர், இல்லையா? அதற்கு முன்பு குற்றவாளிக்கும் மோகனாவுக்கும் சந்திப்பும் தொடர்பும் இருந்ததுண்டு, இல்லை? மிலார்ட், எனது நண்பர் துரும்பு விஷயத்தை துருவி துருவி ஆராய்கிறார். ஆம் நண்பரே, ஆண்டவன் தூணிலும் இருப்பானாம், துரும்பிலும் இருப்பானாம். அதை போலத்தான் உண்மையும் துரும்பில் கூட இருக்கும். Proceed. மிஸ்டர் சொக்கப்பா, மோகனா கொலை செய்யப்பட்ட தினம் உமக்கு மிக நன்றாக நினைவில் இருக்கும் என்று கருதுகிறேன், இல்லையா? அதை எப்படி மறக்க முடியும்? 1943 வருஷம் ஜனவரி மாசம் 14ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு ராத்திரி சுமார் 8:30 மணிக்கு நடந்துச்சு. சபாஷ், அதை உம்மால் மறக்க முடியுமா என்ன? நல்லது மிஸ்டர் சொக்கப்பா. குற்றவாளிக்கும் மோகனாவுக்கும் அறிமுகம் ஏற்பட்ட 1942 வருடம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி தீபாவளியில் இருந்து அவள் கொலை செய்யப்பட்ட அடுத்த ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் வரை எவ்வளவு நாட்கள் ஆகின்றன? நாட்கள் வந்து நான் சொல்கிறேன். நவம்பரில் 23, டிசம்பரில் 31, ஜனவரியில் 14, ஆக மொத்தம் 68 நாட்கள். அதாவது மோகனாவுக்கும் குற்றவாளிக்கும் அறிமுகம் ஏற்பட்டு 68 நாட்கள் தான் ஆகின்றன. ஆமா. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். நம் நண்பர் தவறான தகவலை கிரகிப்பதற்காக சாட்சியின் வாயை தூண்டுகிறார். ஆமா, தோண்டினால் தான் தங்கம், மூழ்கினால் தான் முத்து. இந்த சாதாரண உண்மையை கூடவா மறைக்க பார்க்கிறீர்கள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. யுவர் ஆனர், மோகனாவிற்கும் இதோ குற்றவாளி கூண்டில் நிற்கும் என் தந்தைக்கும் 68 நாள் சிநேகிதம் தான். நான் கேட்கிறேன், அவள் வயிற்றில் இருக்கும் 120 நாள் கர்ப்பத்திற்கு இவர் எப்படி பொறுப்பாளியாக இருக்க முடியும்?
இதிலிருந்து மிக மிக நன்றாக தெரிகிறது உண்மையில் கொலை செய்த அந்த மகாபாவியை மறைப்பதற்காக சர்க்கார் தரப்பு வக்கீல் தன் வாரத்திறமை என்னும் முகமூடி அணிந்து ஜட்ஜு ஜூரிகளின் மனதை குழப்பி அவர்களை தவறான அனுமானத்திற்கு திருப்பி நீதியின் கண்களை மறைத்திருக்கிறார். ஆமாம் நீதிபதி அவர்களே, இவர் தவறிவிட்டார். மோகனாவின் கழுத்தை கத்தியால் அறுத்த அந்த ஆசாமி கூட அந்தோ பரிதாபம் இந்த கணக்கிலே இமாலய தவறு செய்து விட்டார். ஆர்டர் ஆர்டர். The witness is examined, Your Honor. மிஸ்டர் சந்திரசேகர், நோ மிலர். கால் யுவர் நெக்ஸ்ட் விட்னஸ். எனது மூன்றாவது சாட்சி மிஸ் வீணா தேவி. மிஸ் வீணா தேவி, 12 வருஷங்களுக்கு முன்னால் நீங்கள் சாட்சியம் கொடுத்திருக்கிறீர்கள். அதாவது மோகனாவை கொலை செய்துவிட்டு ஓடிய நபர் இவர்தான் என்று, இல்லையா? ஆமா. அப்பொழுது மணி சுமார் இரவு 8:30 இருக்கும், இல்லையா? ஆமா. அப்பதான் மணிக்குண்டுல 8:30 மணி அடிச்சது. அந்த இருட்டில் ஓடிய நபர் இவர்தான் என்று எப்படி கண்டுபிடித்தீர்கள்? இது என்ன கேள்வி? அவர் ஓடும்போது ரஸ்தா விளக்கு வெளிச்சத்துல அவர் முகத்தை நான் நல்லா பார்த்தேன். நீங்கள் சொல்வது வடிகட்டிய பொய் என்கிறேன் நான். இல்ல, நான் சொல்றது நிஜம். இல்லை, பொய். அன்றிரவு அந்நேரத்தில் தெருவிளக்குகள் எதுவுமே எரியவில்லை. இல்ல, எரிஞ்சது. அந்த பிரகாசத்துலதான் அவர் முகத்தை நான் நல்லா பார்த்தேன். மிஸ் வீணா தேவி, கடைசி முறையாக உங்களை நான் எச்சரிக்கின்றேன். நீதிமன்றத்தின் முன்னால் பொய் சொல்வது பெரிய குற்றம். நான் ஒண்ணும் பொய் சொல்லல. கணம் கோட்டார் அவர்களே, மோகனா கொலை செய்யப்பட்ட வருஷம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்று பெருத்த மழை, இடி, மின்னல் காரணமாக இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை திருச்சியில் தெருவிளக்குகள் எதுவுமே எரியவில்லை. இதற்கு ஆதாரமாக அன்றைய தின முனிசிபல் ரெக்கார்டை தங்கள் முன்னால் வைக்கின்றேன். பதில் சொல்லு. அன்று நீ கோர்ட்டில் கூறியது பொய் சாட்சிதான். அந்த இரவு நேரத்தில் உன்னால் அந்த கொலைகாரனை சரிவர பார்த்திருக்கவே முடியாது. மறுபடியும் அதே பொய்யை தான் சொல்ல போகிறாயா? இல்ல இல்ல, நான் அந்த ஆளை சரியா கவனிக்கலீங்க. கவனிக்காமல் பொய் சாட்சி கூறி உண்மை கொலைகாரனுக்கு உடந்தையாக இருந்தாய், இல்லையா? ஐயோ, எனக்கு என்ன தெரியும்? சொக்க பண்ண சொல்ல சொன்னாரு, நான் சொன்னேன். என்ன விட்டுருங்க. சபாஷ், அது போதும் எனக்கு. Your Honor, I have finished with this witness. மிஸ்டர் சந்திரசேகர், மிலாட், அந்த சாட்சி ஒரு பெண் என்ற காரணத்திற்காக மன்னிக்க வேண்டுகிறேன். அதுதான் முடியாது. நீதிமன்றத்தில் பொய் சாட்சி கூறியதற்காகவும் அதை தூண்டிவிட்டதற்காகவும் வீணா, சொக்கப்பா ஆகிய இருவரின் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சர்க்காருக்கு தெரிவித்துக் கொள்ளப் போகிறேன். ஜஸ்ட் a word, மிலாட். குற்றவாளி இடதுகையால் கொலை செய்தானா வலதுகையால் கொலை செய்தானா என்பதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை. இந்த சாட்சியங்கள் எல்லாம் பொய் என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் கொலை செய்யப்பட்ட அந்த மோகனா 50,000 ரூபாய்க்கு இன்சூர் செய்து கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு முறையும் அதற்கு எவ்வளவு பிரீமியம் கட்ட வேண்டும்? அதற்கெல்லாம் அந்த ஏழை மோகனாவிடம் ஏது வருமானம்? நிலைமை அப்படி இருக்கும் போது இன்ஸ்பெக்டராய் வேலை பார்த்த இந்த குமாரசாமி இதை பற்றி ஏன் தலைமை ஆபீஸிற்கு ஆட்சேபனை குறிப்பு அனுப்பவில்லை? இவர்கள் இருவருக்கும் இருந்து வந்த கள்ள தொடர்பை குறிப்பதற்கு இந்த ஒரு பாயிண்டே போதும் என்கிறேன். அதை நான் மறுக்கிறேன். ஏழை மோகனாவிற்கு ஏழை குமாரசாமி அல்லாத வேறு எவனோ ஒருவன் பண உதவி செய்திருக்கிறான். யார் அந்த செல்வச் சீமான்? சிரித்து சிரித்து பேசி அவளுக்கு இடதுகையால் கடிதம் எழுதியவனும் அவளது கழுத்தை இடதுகையால் அறுத்தவனுமாகிய அந்த அயோக்கியன் யார்? அந்த சிகரெட் கேஸில் பொறிக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்தை தனது பெயரின் ஆரம்பமாக வைத்துள்ள அந்த அக்கிரமக்காரன் யார்? பணத்தை வாரி வாரி கொடுப்பதாக சொல்லி அவளை ஏமாற்றி அவள் வயிற்றிலே குழந்தையை கொடுத்த அந்த கொடுமைக்காரன் யார்? 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 கணம் கோட்டாளர்களே, இந்த உண்மையை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க எனக்கு ஒரே ஒரு வாரம் அவகாசம் கொடுக்க வேண்டுகிறேன். இதற்கிடையில் குற்றவாளியை ஜாமீன் விடுதலை செய்ய வேண்டும். கொலை வழக்கில் குமாரசாமி ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். குமாரசாமி ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். அம்மா, சுவாமி, சுவாமி. சாத்தா, எனக்கா விடுதலை? ஆமாப்பா. என்ன சார் இது அக்கிரமமா இருக்கு? இங்க இடம் வசதியா இருக்கு, என் மனசு நிம்மதியா இருக்கு, அதனால கண்டுபிடித்தேன் துப்பை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதலாம்னு இருந்தேன் சார். சார், இப்ப என்ன வெளியில அனுப்பிச்சுட்டாக்க அந்த புஸ்தகமே எழுத முடியாது சார். என்னை இங்க வச்சுக்க முடியாவிட்டாலும் அட்லீஸ்ட் அந்த ஆளுக்காக அனுப்பிச்சிருங்க சார். யாரா ஃபோன்? என்ன கூப்பிட்டீங்களா சார்? ஓஹோ, உங்களை சொன்னாரா சார்? என் லைஃப்ல நான் அந்தமான எப்ப சார் பார்க்க போறேன்? இதுதானே சார் சான்ஸ். 59 என்ன வெளியே போய் தள்ளப்பா. சார், என்ன ஒண்ணும் தள்ள வேண்டாம், நானே போயிடுறேன் சார். மாப்பிள கொஞ்சம் பொறுத்துங்க, நானும் விடுதலை ஆகிட்டு உங்க கூட வந்துடுறேன். நீர் இப்போ ஒண்ணு வர வேண்டாயா, மீச முளைச்சப்பறம் வரும். வர்றேன் சார். மாப்பிள, ஓ வந்துட்டியா? இந்தாப்பா
நீ கேட்ட ஃபைல். ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. சங்கர், ஆ. நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது என் மூளை சும்மா கட 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 கடன்னு வேலை செஞ்சு இந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு ஐடியாஸ் கிடைச்சிருக்கு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு சொல்றேன் கேளு. அப்பா ஐடியா மாஸ்டர், எனக்கு இப்ப ரொம்ப அர்ஜென்ட்டா வேலை இருக்குது. தயவு செய்து நீ கொஞ்சம் போயிட்டு வரியா? சங்கர், ஓஹோ அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா நீ? இத பாரு, நீயே வந்து என்கிட்ட ஐடியா கேட்க வேண்டிய சமயம் வரும், அப்ப உன்னை நான் பேசிக்கிறேன். ஐயா சாமி. குட் நைட். Mr. Shankar, call your next witness. யுவர் ஆனர், எனது கடைசி சாட்சி இந்த இரு கடிதங்கள் தான். இந்த கடிதம் கொலை செய்யப்பட்ட மோகனாவின் அறையில் இருந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. இந்த கடிதம் நேற்றுதான் என்னால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஐ அப்ஜெக்ட் மிலாட். இந்த கடிதம் என்னவென்று பார்ப்பதற்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அமைதி நண்பரே, அமைதி. உங்கள் முன்பாக கணம் கோத்தார் அவர்கள் இதை பார்க்கட்டும். ஆமாம், இவை ரெண்டும் ஒரே கையெழுத்து தான். மிஸ்டர் சங்கர், இதை எழுதியது யார்? சொல்கிறேன். 12 வருஷங்களுக்கு முன்னால் எவன் மோகனாவிற்கு அந்த கடிதத்தை எழுதினானோ, எவன் அவளை கடுத்து கற்பவதியாக்கினானோ, எவன் தன் குற்றத்தை களங்கத்தை மறைப்பதற்காக அவளது அழகு மணிக்கழுத்தை அறுத்தானோ, எவன் இந்த வழக்கில் இருந்து தப்புவதற்காக நேற்றிரவு என்னை கொலை செய்ய முயன்றானோ, எவன் இந்த சிகரெட் கேஸுக்கு சொந்தக்காரனோ, அவன் அந்த அற்ப புத்திக்காரன், மனித போர்வையிலே உலவிக் கொண்டிருக்கும் அந்த மிருகவெறி பிடித்தவன், அவன்தான் கொலைகாரன், அவன்தான் கொலைகாரன். கணம் கோட்டார் அவர்களே, நீங்கள் அவனை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? இதோ காட்டுகிறேன். இவன்தான் இவன்தான் சி என்பதை தன் பெயரின் ஆரம்ப எழுத்தாக கொண்டுள்ள சந்திரசேகரன். இவன்தான் கன்னிப்பெண் மோகனாவோடு கள்ள உறவு கொண்டு அவளை கெடுத்து கற்பவதியாக்கி அவளை கொலையும் செய்திருக்கிறான். இவன்தான் நேற்றிரவு என்னை கொலை செய்ய முயன்றதோடு அல்லாமல் தடுக்க வந்த என் தந்தையையும் குத்திவிட்டு தற்காப்புக்காக நான் திருப்பி தாக்கிய போது தன் கையில் காயம் விட்டு ஓடி இருக்கிறான். இதோ பாருங்கள் இந்த காயத்தை, இதோ பாருங்கள். ஆமாப்பா, நீங்க நிரபராதி, 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 நிரபராதி. நீ நிரபராதி, நீ நிரபராதி. சங்கர், அப்பா, மகனே, மகனே, இவ்வளவு நாளா கொலைக்காரங்கிற சொல்லு என் உணர்ச்சி எல்லாம் கெடுத்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது என் வாயை பூட்டி வச்சிருந்தது. இப்போ நான் நிரபராதி, நிரபராதி. இனிமே எனக்கு உலகம் இருக்கு, மனைவி இருக்கா, மகன் இருக்கா, எல்லாம் இருக்கு. என் கண்ணே,
கல்லுடைச்ச இந்த கையால உன்னை கட்டி அணைக்க முடியும்னு நான் கனவுல கூட நினைக்கிறேடா. அப்பா செல்வமே, உன்னை மகனை அடைஞ்சதற்கு நான் பெருமைப்படுறேன்டா, நான் பெருமைப்படுறேன். அப்பா, எல்லாத்துக்கும் காரணம் அம்மாதான். அவங்கதான் இதையெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு வேண்டிய தைரியத்தையும் பலத்தையும் எனக்கு கொடுத்தாங்க. உங்க அம்மாவை போல ஒரு புண்ணியவதையை மனைவியை அடைஞ்ச நான் பாக்கியசாலியடா, பெரிய பாக்கியசாலி. பொன்னம்மா, சுவாமி, அப்படி எல்லாம் சொல்லி எனக்கு இல்லாத பெருமையை கொடுக்காதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவங்கதான். அதுவும் தப்பம்மா. லீலா இல்லைன்னா இந்த விவகாரமே எனக்கு தெரிஞ்சிருக்காதே. லீலா தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆமாப்பா. எப்படியோ எல்லாருமா சேர்ந்து எனக்கு நல்ல தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டீங்க. இனி இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க. இனிமே நம்ம பொறுப்பு அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க வேண்டியதுதானே. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். இங்க 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 நல்லா இங்கே பாருங்க. நான் இந்த போட்டோல விழுந்துக்கிறேன் மாப்பிள. என்ன அது தாடி நாமத்தோட இருக்கட்டும் மாப்பிள. போய் இங்க நல்லா சிரிக்கணும், நல்லா சிரிங்க. குட் குட். அப்படியே குட்.